கண்ணன், மீராவோட கல்யாணத்தை நின்னு பாக்குற தகுதி வேணும்னா இல்லாம இருக்கலாம். ஆனா அவளோட கழுத்துல தாலி கட்டுறதுக்கான தகுதி இப்ப திரும்பி வந்துட்ட உனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். மீரா உன்னைத்தான் உயிருக்குயிரா காதலிச்ச. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா முறை. அவ உனக்காக பூத்த ஒரு ரோஜா. அவ உனக்குதான் சொந்தமாக்கணுமே தவிர இடையில வந்த நான் எனக்கு சொந்தமாக்கிக்க நினைக்கிறதுல நியாயம் இல்லை. கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுத்தப்படுதுன்னு சொல்லுவாங்க. அது இந்த கண்ணன் மீரா விஷயத்துல உண்மையாயிடுச்சு. மீரா, பழசெல்லாம் மனசுல வச்சுக்காம நீ கண்ணனைத்தான் ஏத்துக்கணும்னு நான் மனசார விரும்புறேன். உங்களோட விருப்பத்தை நீங்க சொல்லிட்டீங்க, என்னோட விருப்பத்தை நான் சொல்ல வேண்டாமா? பாபு, பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதேன்னு சொன்னீங்களே, அதையெல்லாம் நான் வச்சுக்க போறதில்ல. கண்ணனோட பழகுனதையும் சேர்த்துதா. இந்த சூழ்நிலையிலையும் தனக்கு நிச்சயம் பண்ணியிருந்த கல்யாணத்தை விட்டு கொடுக்கிற பெருந்தன்மை உள்ள ஒரு தியாகியத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்புறேனே தவிர, என்ன நட்டாத்துல விட்டுட்டு போறதுக்கு அப்புறம் தனக்கு நிச்சயம் பண்ணியிருந்த கல்யாணம் தடப்பட்டதும் அந்த இக்கட்டான நிலைமையில இங்க ஓடி வந்த ஒரு துரோகி இல்ல, சாட்சாத் இந்த கண்ணனைத்தான் சொல்றேன். நான் உயிருக்குயிரா நேசிச்சது கண்ணனைத்தான். அதனால அவர்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முறையத்தான் நீங்க பாக்குறீங்க பாபு. அவர்கிட்ட இருக்கிற குறைய நீங்க பாக்கல. அவர் திரும்பி வந்ததா நீங்க சொல்றீங்களே, அதை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. அவர் திரும்பி வரல பாபு, திண்டாடி வந்திருக்காரு. விரும்பி வரல, வேற வழி இல்லாம வந்திருக்காரு. இதுவே அந்த பொண்ணு உயிரோட இருந்திருந்தா ஐயா மந்திரம் முழங்க அந்த பொண்ணு கழுத்துல தானே 3 முடிச்சு போட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. ஏதோ இந்த மீரா வழக்கமான பெண்களுக்கு மாறா விரும்புறவன் கைவிட்டதுக்கு அப்புறமும் வேறொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கான பக்குவத்தை ஏற்படுத்திக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா. அதுவே நானும் ஒரு சராசரி பொண்ணு மாதிரி தூக்கு கயிறியோ தூக்கு மாத்திரையோ தேடி போயிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இவரோட நிலைமை அங்க மோசமானதுனால தானே மோசத்துக்கு ஆளானவகிட்ட பாசம் கட்ட வந்திருக்காரு. பணம் கட்டின குதிரை ஜெயிக்காம போனா இன்னொரு குதிரை மேல பணம் கட்டுறதுக்கு இது ஒண்ணும் ரேஸ் பிரச்சனை இல்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. காதலிச்சதுக்கு அப்புறமும் கல்யாணத்துக்கு முன்னாடி காசுக்காக ஆசைப்பட்டு ஓடி போன நீங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் ஓடி போக மாட்டீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? காதலிச்சிட்டோங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சஞ்சல புத்தி படிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற முட்டாள்தனமான பொண்ணா இருக்க நான் விரும்பல. என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் உயிரையே பணைய வச்ச உத்தமமான நல்ல மனசு படிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதா புத்திசாலித்தனம்னு நான் நினைக்கிறேன். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, புறப்படலாமா? மிஸ்டர் கண்ணன், நீங்க வேணா உங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப என் கல்யாணத்துக்கு உங்களை வாங்கன்னு கூப்பிடாத அளவுக்கு நான் ஒண்ணும் பண்பில்லாதவல்ல. நீங்க விருப்பப்பட்டா வரலாம், வாழ்த்தலாம். வாங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.